ராசிநாதன் 8ல் மறைந்தாலும் ஆட்சியாக உச்சகுருவின் பார்வையில் இருக்க இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் தனிச்சுக்கிரன் அப்படியே ராசியை பார்ப்பது பருத்தி புடவையா காய்ச்சதுன்ற மாதிரி. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம். மிக மிக முக்கியமா இன்னொரு வார்த்தையை சொல்லுவேன். 7.5 சனி விரைய சனி இப்போ உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. கோபம் அடிக்கடி வரும் உங்களுக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். குரு பார்வை இருந்தாலும் செவ்வாய் தான். கணவன் மனைவிக்கிடையே ஏதேனும் கருத்து வேற்றுமைகள், காலையில் சண்டை மாலையில் சமரசம் என்கின்ற மாதிரியாக. அப்பாவுக்கு நமக்கும் கொஞ்சம் உறவுகள் நல்லா இருக்கும். சூரியனும் அதுவும் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகுதான். Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குமுதம் ஆன்லைன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 நவம்பர் மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சாதக பாதகங்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பெரிய அளவில் 12 ராசிக்காரர்களுக்கு கெடுதல்கள் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா உலகத்தார் அனைவருக்குமே நன்மையை செய்யக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் உச்சத்தில் இருக்கிறாரு. பெரும்பாலான கிரகங்கள் சூரியன், புதன், செவ்வாய், சனி இந்த மாதிரியான ஒரு 4-5 கிரகங்கள் குருவோடு உச்சகுருவோடு தொடர்பு கொள்ளுகின்ற அந்த அமைப்பு உண்மையிலேயே ஒரு பெரிய யோக பலனை எல்லாருக்குமே செய்யக்கூடியது தான். அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பு வலுவிற்கேற்ற ஒரு நிலையில் பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் மானுடத்தை உய்விக்க வந்த இந்த குரு பகவான் உச்சத்தில் இருக்கின்ற காரணத்தினால் மனிதர்கள் எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன. முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முழுக்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஒரு பெரிய அளவில் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா ராசிநாதனும் வலிமையாக இருக்கிறார். ராசியும் அப்படி ஒன்று பெரிய அளவில் கடுமையான ஒரு பலனாக இல்லை. ராசிநாதன் எப்படி வலிமையாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ராசிநாதன் 8ல் மறைந்தாலும் ஆட்சியாக உச்சகுருவின் பார்வையில் இருக்க இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் தனிச்சுக்கிரன் அப்படியே ராசியை பார்ப்பது பருத்தி புடவையா காய்ச்சதுன்ற மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு ஓரளவிற்கு நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒன்று. அவங்கவுங்க வயதிற்கேற்றார் போல் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு என்ன தேவையோ, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண அமைப்பு, கணவன் மனைவி உறவு சரியில்லாதவர்களுக்கு நல்ல விதமான ஒரு அமைப்பு, இளைய பருவத்தினருக்கு காதல், வாழ்க்கை தரம் போன்ற அமைப்புகளில் சில நல்ல பலன்கள், அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம். மேஷராசிக்காரர்களுக்கு டக்குன்னு பலன் சொல்லணும்னா 8-12ஆம் இடங்கள் அபரிதமான சுபத்துவ தன்மையோடு இருக்கின்றன. இது வரைக்கும் எந்தெந்த இடத்துலலாம் காசு பணத்தை விட்டீங்களோ அந்தந்த இடத்துலலாம் காசு பணம் நிறைவாக வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஆகவே ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் மேஷராசிக்காரர்கள் இப்போது தாராளமாக செய்யலாம். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இவ்வளோ ஏற்கனவே பணம் போச்சு, இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு உண்டு. சுருக்கமாக சொல்லப்போனால் 100 ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு 1000 ரூபாயும், 1000 சம்பாதிக்கிறவருக்கு 10,000, 10,000க்கு லட்சம், லட்சத்திற்கு 10 லட்சம், 10 லட்சம் கோடி என்கின்ற ஒரு விஷயத்தில் வருமானம் 10 மடங்கு ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய குறைகள் இப்போது இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இப்போது உண்டு. 8ஆம் இடம் இப்போது சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் கடந்த காலத்தில் எங்கெங்கெல்லாம் தடுக்கி விழுந்தீங்களோ அந்தந்த இடத்துலேருந்து எழுந்து நிற்கக்கூடிய அமைப்புகள். மிக மிக முக்கியமாக இன்னொரு வார்த்தையை சொல்லுவேன். 7.5 சனி விரைய சனி இப்போ உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. எவ்வளவு பணம் வந்தாலும் தங்கிறது இல்லைன்றது தான் உண்மை. மேஷராசிக்காரர்களுக்கு 10 பைசா மிச்சம் பிடிக்க முடியாமல் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 7.5 சனி 40 வயதுகளில் அதற்கு கீழே இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஓரளவிற்கு சுப செலவுகளை தரக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் செலவுக்கு ஏற்ற மாதிரி வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புன்னு பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. 6ஆம் அதிபதியும் ராசிநாதனும் இப்போது ஒன்றாக இணைந்து 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. எதிரியை நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. எதிரி உங்களுக்கு நண்பராக மாறக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டு. ஏன்னா ராசிநாதனும் 6ஆம் அதிபதியும் ஒன்றா சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறாங்களா. இதுவரைக்கும் தேவையில்லாமல் உங்களை ஏற்றுக்கிட்டு இருந்தவர் இவர் இப்படித்தாங்க, அவர் எப்போ பார்த்தாலும் நமக்கு அவருக்கு ஆகாதுன்ற மாதிரி ஒருத்தரை எப்போவுமே பிடிக்காது, ஆகாது, எதிர்ப்பு கொண்டவர்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போது தணிந்து அவர் உங்களுக்கு நண்பராக உங்களோட ஸ்நேகத்தை வைத்து கொள்ளக்கூடிய தன்மைகள்லாம் இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க. பெரிய சோதனைகள் எதுவும் இப்போது அப்படியே மேஷராசிக்காரர்களுக்கு இருக்காது. ராசிநாதன் வலுவாக இருக்கிறதுனால மனம் தைரியமாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், புத்துணர்ச்சியோடு இருக்கும். வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் போன்றவைகள்
அப்படியே நிறைவேறக்கூடிய யோக மாதமாக அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடமும் 7ஆம் இடமும் 11ஆம் இடமும் மிக வலுவாக இருக்கிறது. 11ஆம் இடத்துல சனி லாபஸ்தானத்தில் வலுவாக இருந்து லாபாதிபதி உச்சம் அப்படிங்கிறது தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். வீட்டில் ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்குவீங்க. 3ஆம் இடத்துல போய் குரு உச்சமாக இருக்கிறார். உங்களுக்கு அட்டமாதிபதி மற்றும் லாபாதிபதியாக அவர் இருப்பது பெண் குழந்தைகளுக்கோ அல்லது மனைவிக்கோ யாரோ ஒருத்தருக்கு நமக்கு தேவைப்படுது, அதாவது கொஞ்சமாவது வாங்கி வச்சிடலாம், தங்கம் விற்றுக்கிட்டு இருக்கிற விலையில் இன்றைக்கி 1 கிராம் வாங்கினா நாளைக்கு அது 1.5 கிராமாக மாறிடும் போல் தெரியுதேன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு வகையில் சேமிப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய, வருமானங்கள் நிறைவாக இருக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக அந்த மாதம் இருக்குதுங்க. ஏதாவது கெடுதல் ஏதாவது இருக்குமா? கோபம் அடிக்கடி வரும் உங்களுக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். குரு பார்வை இருந்தாலும் செவ்வாய் தான். உங்களுக்கு கோபம் அதன் மூலமாக மனைவிக்கு கணவன் மனைவியிடையே முட்டல் மோதல். நம்ம ஒன்று சொன்னோம் தான் மனைவி ஒன்று விட மாட்டாங்க, கணவர் ஒன்று விட மாட்டார். ஏட்டிக்கு போட்டியாக தானே இருக்கும், அப்போ தானே புருஷன் முண்டாட்டி. ஏட்டிக்கு போட்டின்னு இருந்தால் தானே புருஷன் முண்டாட்டி. அந்த மாதிரியாக ஒரு நிலைமையில் கணவன் மனைவிக்கிடையே ஏதேனும் கருத்து வேற்றுமைகள், காலையில் சண்டை மாலையில் சமரசம் என்கின்ற மாதிரியாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். அல்லது ஒற்றுமையாக தாங்க நாங்கள் இருக்கிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு கணவனுடைய ஆரோக்கியம், கணவனுடைய பொருளாதார அமைப்புகள் இதில் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும். மனைவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இப்படி வேலை பார்க்குறாங்க, வீட்லேயும் பாவம் வேலை செய்யுது, வெளியிலையும் வேலை செஞ்சுட்டு 5 மணி 6 மணிக்கு கலைச்சி வருது, உடனே கிச்சனுக்குள்ளே போய்ட்டு சமைக்க ஆரம்பிச்சிருதுன்ற மாதிரி மனைவியை பச்சாபத்தத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. மற்றபடி மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் உண்டு. தைரியமாக இருப்பீங்க, புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. தம்பி தங்கிகளின் மூலமாக ஏதாவது ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 9ஆம் பாவகாதிபதியும் இப்போது குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால அப்பாவால் இது வரைக்கும் இருந்து வந்த மன கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் விலகும் இந்த மாதம். அப்பாவுக்கு நமக்கும் கொஞ்சம் உறவுகள் நன்றாக இருக்கும். சூரியனும் அதுவும் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு தான், 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியனும் குருபார்வையில் வராரு. 9ஆம் இடத்துல குருபார்வை, 9ஆம் இடத்திற்கும் குருபார்வை இருக்குது. அப்பா சொத்தை பிரித்து கொடுக்க மாட்டேன்றாரு. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு தான் சரியாக பண்ணுறாரு, எனக்கு சரியாக பண்ணலை, அல்லது அவரோட சொத்தை அனுபவிக்க முடியல. இந்த மாதிரியாக தந்தை மீது குறை இருப்பவர்கள், அப்பாவுக்கே உடம்பு சரியில்லாமல் போச்சுங்க, சரியாக அதை மெயின்டைன் பண்ண முடியல, அல்லது அப்பாவால் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கிறது, தந்தையினால் ஏற்படக்கூடிய மனக்குறைகள், மன அழுத்தங்கள், கஷ்ட நஷ்டங்கள், தந்தையோடு இருக்கக்கூடிய வாக்குவாதம், கருத்து வேறுபாடு போன்றவைகள் அத்தனையும் இந்த மாதத்திலிருந்தே கண்டிப்பாக உங்களுக்கு விலகிடும். வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், தொழில் முனைவோர் எல்லோருக்குமே பெரிய நல்ல முன்னேற்றம் இப்போ கண்டிப்பாக இருக்குங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆர்டர்கள் கிடைக்கும். விவசாயத்தை நம்பலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா இருக்குன்ற மாதிரியான அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. வியாபார பெருமக்களுக்கு சொல்லவே தேவையில்லை, பெரிய நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. எதிலும் ஒரு நிறைவுகள் ஒரு 80%. அதுக்காக எல்லாமே கொட்டிடும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. போன மாதத்தை விட, அக்டோபரை விட நவம்பர் மாதம் கண்டிப்பாக நல்லா இருக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்குங்க. ரிஷபத்தினர் எல்லோருக்கும் இந்த 2025 நவம்பர் மாதம். Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.